இல்லை கார் வாங்குகிறேன். அங்கே போன உடனே ஆர்டிஓ ஆஃபீஸில் ரன்னிங் நம்பர் என்னன்றதை காமிச்சிடுவாங்க. இன்றைக்கி 1112 ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அந்த 12லேருந்து ஒரு 100 200 நம்பரோ கொடுப்பாங்க. இதுக்குள்ளே ஏதாவது நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க சார் அப்படின்ட்டு. நீ அதை ஒரு நம்பரை தேர்ந்தெடுத்தனா அதுக்கு 5000 10,000 ஒரு அமௌண்ட் கட்டணும். காருக்கு ஒரு அமௌண்ட்டு, பைக்குக்கு ஒரு அமௌண்ட்டு கட்டினா அந்த நம்பரை கொடுத்துருவாங்க. அதுலேயே வந்து இந்த 999 786 இது மாதிரி ஏதாவது ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை வழங்கும் அதிகாரம் அரசிடம்தான் உள்ளது. அரசிடம்னா தலைமைச் செயலகம். போக்குவரத்து துறையில் அந்த கோப்பு பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்துறைக்கு போக வேண்டும். ஓகே, இந்த 2 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் அந்த நம்பரை கொடுக்கும். சில நம்பர் இந்த 999க்குலாம் அந்த மாதிரி ஆகும், ஃபேன்சி நம்பர். இதுக்கெல்லாம் நிறைய காசு ஓடிட்டு இருந்துச்சு முன்னாடிலாம், புரியுதா? மந்திரியே வாங்குவார். ஃபேன்சி நம்பருக்கு மந்திரி காசு வாங்குவாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும். டிரான்ஸ்போர்ட்டில் ரெகுலராக கொஞ்சம் யோசிச்சுப்பார் இல்லையோ. 2 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குறவனுக்கு நம்பருக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவுப்படுது பெரிய அமௌண்ட்டா? கார் 2 கோடி ரூபாய்க்கு வாங்குறது ஒரு அமௌண்ட்டா? இந்த நம்பர் தான் வேணும்னு ஒத்த கால நிற்பாங்க. அண்டு முதல்வர் ஸ்டாலின் ஓட்டுற வண்டியோட நம்பர்லாம் பார்த்துருக்கீங்களா? 1234 பார்த்துருக்கியா? சிஎம்னு இருக்கும். ஸோ இந்த நம்பர் தான் வேணும்ன்றப்பா. அந்த கார் 2 கோடி ரூபா, அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ண மாட்டாங்களா அவங்க? ஸோ இது போல் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கக்கூடிய நம்பர்களுக்கெல்லாம் நீங்கள் அங்கே வாங்கணும். இன்றைக்கி அந்த டிடி நெக்ஸ்ட்டில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, இந்த ஃபைல் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேப்பர் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. இதை யார் எடுத்துகிட்டு போவா? அங்கே இருக்கக்கூடிய பியூன், ஓஏ, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் தான் இந்த கவரை எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கவரை டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஹோமுக்கு எடுத்துகிட்டு போகிற இந்த கேப் இருக்குல்ல, இங்கேருந்து அந்த பில்டிங்னு வச்சுக்கேன், அந்த கேப்பில் என்ன பண்ணுறாங்க? கவரை பிரித்து அதை ஃபோட்டோ எடுத்து, லியோ தான் அந்த ஃபேன்சி நம்பருக்கு அப்ளை பண்ணிருக்க ஆளுனா, சார் உங்கள் பேப்பர் என்கிட்ட வந்துருச்சு, ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு 10,000 ரூபா ஜிபேயில் போட்டு விடுங்க. அது இந்த பியூனு வாங்கிட்டு அதை ஒட்டி கொண்டு போய் ஹோமில் கொடுத்துட்றது. எப்படி இருந்தாலும் அந்த நம்பர் தானே உனக்கு வரப்போகுது சார், அனுப்பிச்சி விட்றேன் சார், எப்போ சார் கிடைக்கும் சார்? ஈவினிங் கொடுத்துட்றேன் சார். அது ஏற்கனவே கையில் தைச்சு. இப்போ நேராக போய் அங்கே வாங்கினா தானே லஞ்சம் கிஞ்சன்லாம் சொல்லுவேன். இந்த ஜிபே நம்பருக்கு அனுப்பி விடுங்க சார், மாட்டிட்டாங்க. இப்போ தான் இங்கே வருது, மாமா மச்சானுக்கு 5000 மாற்றினா கேட்குறீங்களே, இப்போ தான் புரியுதா? ஜிபேயில் போட்டு விடுங்க சார், நீ வரவே வேணாம், ஆலந்தூரில் இருப்ப. இன்னொன்று தமிழகம் முழுக்க நம்பருக்கு இங்கே தான் வரணும்னு நினைக்கிறேன். செங்கல்பட்டில் இருப்ப, சென்னைக்கெலாம் வர வேணாம் சார், ஜிபேயில் போட்டு விடுங்க சார், நான் ஒரு 10,000 போட்டு விட மாட்டியா? இப்படி பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இவங்க நம்பரெல்லாம் வாங்கி அவ்வளோ பேர் அக்கௌண்ட்லேயும் ஜிபேயில் எவ்வளோ வந்திருக்குன்றது பார்த்தா மாட்ட போகிறீங்கலாம். நான் முதல்வருக்கு சொல்லுவது, ஈவு இரக்கம் பார்க்காமல் பணி நீக்கம் செய்யுங்கள். இதுக்கெல்லாம் வழக்கு போட வேணாம், ஓகேவா? துறை ரீதியான நடவடிக்கையை 1 மாதத்தில் முடிச்சிடலாம். ஒரு ஷோகாஸ் நோட்டீஸு இஷ்யூ பண்ணி, இன்னொன்று அவர்கள் இருப்பதே அலுவலக உதவியாளர், கடைநிலை ஊழியராக இருக்கிறார்கள், அதுக்கு கீழே ரிடக்ஷன் ஆஃப் ரேங்க்லாம் கொடுக்க முடியாது, ஓகேவா? இந்த வெறுமனை இன்க்ரிமெண்ட்லாம் கட் பண்ணால் இது ஒரு பெரிய தண்டனையாக தெரியாது. ஒரு 4 பேரை டிஸ்மிஸ் பண்ணி விடுங்க. இன்னொன்று எவிடன்ஸுக்கு உங்களுக்கு இங்கே கஷ்டப்பட வேண்டியதே இல்லை, ஜிபேயில் தான் வாங்கியிருக்கானே. செங்கல்பட்டில் ஃபேன்சி நம்பர் கேட்டாலும் உனக்கு ஏன் ஜிபேயில் 10,000 ரூபா அனுப்புகிறான்? டிஸ்மிஸ் பண்ணி விடுங்க. 4 பேரை டிஸ்மிஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பேரும் பயப்படுவோம். ஜிபேலையும் வாங்க மாட்டான், கேஷாகவும் வாங்க மாட்டான், புரியுதா? இதை செய்யணும். பாவமாக தான் இருக்கும், நான் அதையும் சொல்லிடுறேன். சார் எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க சார், பொண்ணு ஃபஸ்ட் இயர் இங்கே படிக்குது சார், கல்யாணம் பார்த்து வச்சுருக்கேன் சார்லாம் வந்து கெஞ்சுவாங்க. பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கும். மெர்சி பார்க்காதீங்க. இப்படி ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து மேடையிலேயே யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாருன்னா, அவர் மூக்குக்கு கீழே உட்காந்துட்டு கவரை பிரிச்சுட்டு லஞ்சம் வாங்குறேன்னா எவ்வளோ சேட்டாக இருக்கும் உனக்கு. அப்போ தெரியலையா அவன் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது? 4 பேரை டிஸ்மிஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோ பேரும் வழிக்கு வருவான், ₹1 வாங்க மாட்டான் லஞ்சத்தை. இவ்வளவு ஊழலை ஒழிக்கணும்னு சொல்கிற இந்த சீஃப் மினிஸ்டர் இருக்கிற தலைமைச் செயலகத்திலே உட்காந்துக்கிட்டு வாங்குறாங்கன்னா எவ்வளோ ஏத்தா இருக்கும் யோசிச்சு பாருப்பா. அப்போ எவ்வளோ துணிச்சல் இவங்களுக்கு. அவ்வளோ பழகிட்டாங்க. ஸோ உண்மையிலேயே நான் ஜனநாயகன் படத்தில் மட்டும் சவுக்கு எடுத்து சுழற்ற மாட்டேன், நிஜத்திலும் சுழற்றுவேன் என்பதை நிரூபிப்பதற்கு விஜய் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்.